வணக்கம். நான் எஸ்தர். வெல்கம் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான ஒரு சீம்பால் திரட்டல் தாங்க எப்படி செஞ்சோம் அப்படின்றத பார்க்க போகலாம். எங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எந்த வீடியோ வந்தாலும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். புதுசாக வந்திருக்கிற சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். இனி தொடர்ந்து நம்ம வீடியோ போடலாம். இன்றைக்கி என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது லாஸ்ட் வீக் எடுத்திருந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சீம்பால் கிடைச்சது. ஒரு அண்ணா வந்து கொடுத்தாங்க. அதை வந்து ரொம்ப 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 நல்லது, சத்துக்கள் அதிகமாக நிறைந்தது. பசுவோ மாடு இந்த மாதிரி ஏதாவது கன்றுக்குட்டி போட்டுச்சுன்னா முதல் ஒரு 2-3 நாள் கிடைக்கிற பால் வந்து சீம்பால்னு சொல்லுவாங்க. இது கிடைச்சா கண்டிப்பாக வாங்கி செய்யுங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நான் இன்றைக்கி வந்து கரண்ட் அடுப்பில் தாங்க செஞ்சேன். பார்த்திங்கன்னா அந்த பாலை வந்து ஒரு கனமான பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். பாவக்காய் பார்த்திங்கன்னா நம்ம செடியில் காய்ச்சது. ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்களா, செடியிலேருந்து பார்க்கவே மறந்துட்டோம். இது என்னன்னு பார்க்குறீங்களா, நம்ம வீட்டில் லாஸ்ட் வீக் பாம்பு வந்துச்சு இல்லைங்களா, இந்த கத்தால வச்சோம்னா பாம்பு வராது. நாங்கள் அதனால் சரி எதுக்குன்னு எடுத்து கிச்சனுக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படின்றக்காக வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஒரு கரண்டியை வச்சு அடி பிடிக்காமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இதில் நம்மளுக்கு தேவையான அளவு சுகரும், நான் 2 ஏலக்காய் போட்டு தட்டி போட்டேன், அவ்வளோதான். இதை நீங்கள் கொஞ்சம் கைவிடாமல் நீங்கள் கிண்டிக்கிட்டே இருந்திங்கன்னா பால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திரஞ்சு வர மாதிரி வரும். இந்த சில டைம் பால்லாம் கெட்டு போன மாதிரி இந்த திரஞ்சி வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி கண்டென்ட்லாம் குறைஞ்சிரும். இந்த பால் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கி உங்கள் குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப சத்துக்கள் நிறைஞ்சதுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த பாலை ட்ரை பண்ணுங்கள். இந்த மெத்தடில் வந்து நம்ம சீம்பால் வந்து இப்படி தான் நாங்கள் செய்வோம். சில பேர் பார்த்திங்கன்னா சீம்பால் வந்து இட்லி பாத்திரத்தில் ஊற்றி சர்க்கரை போட்டு ஏலக்காய்லாம் தட்டி போட்டு வேக வைப்பாங்க. இந்த அல்வா பதத்துக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அந்த மெத்தடு ஒன்று இருக்குது. நம்மளுக்கு இந்த மெத்தட் பிடிக்குன்றதுனால நான் இப்படி தான் செஞ்சேன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில் செய்யலாம். ஆனால் என்ன கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. நம்மளுக்கு கரண்ட் அடுப்பில் செஞ்சாலுமே எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. இது நம்ம வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அத்தைங்க எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்ச உணவுன்னே சொல்லலாம். இதை நான் செஞ்சு கொடுத்தேன். குழந்தைங்களுக்கு ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிட்டாங்க. உங்களுக்கு கிடைச்சா உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லட்டுங்களா. நம்ம ஸ்டோரி சொல்கிறது நம்மளுடைய வீடியோவில் லாஸ்ட் ஒரு எண்டிங்காகவே வச்சுட்டோம். அதனால் இன்றைக்கி சொல்கிறேன். நிறைய பேருக்கு ஸ்டோரி குழந்தைங்கள்லாம் விருப்பப்பட்டு கேட்குறதுனால சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து போகிறாரு. வெளியூர்லேருந்து வந்துட்டு அந்த பரிசல், அதாவது தண்ணிலாம் இருக்கும், தண்ணியில் பரிசல் வழியாக தான் அந்த கிராமத்துக்கு போகணும். அந்த பரிசலில் ஏறி உட்காந்துட்டு போகிறாரு. அப்போ வந்து அந்த பரிசல் ஓட்டிகிட்டு இருக்கிறவர் கேட்குறாரு, தம்பி நீங்கள் புதுசாக இருக்கிறீங்களே இந்த கிராமத்துக்கு, நீங்கள் வெளியூர்லேருந்து வந்துருக்கிறீங்க, யாரை பார்க்கணும் இந்த ஊரில் அப்படின்னும்போது, இந்த ஊர் நாட்டாமையை பார்க்கணும் அப்படின்னு. அப்போ அவர் கேட்குறாரு அந்த பரிசல் ஓட்டுறவர், எதுக்குங்க நாட்டாமை பார்க்கணும்? நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அப்பா நாட்டாமைக்கிட்ட தான் வேலை பார்த்தாருங்க, அவருடைய தோட்டத்தில் வேலை பார்த்தாரு. நான் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டுருப்பேன். அப்போ நாட்டாமை என்னை கூப்பிட்டு, நீ எதுக்கு இந்த சின்ன வயசில் இங்கே வந்து வேலை அங்கேயும் விளையாண்டுட்டு அப்பா கூட சேர்ந்து வேலை செஞ்சுட்ருக்க, நீ படி அப்படின்னு என்னை படிக்க வச்சார். அவர் படிக்க வச்சதுனால தான் இன்றைக்கி அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 300 பேருக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராமா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரிசல் அந்த ஊர் வந்ததுமே இறக்கிட்டாங்களாமா. இறங்கும்போது அவர் 100 ரூபா எடுத்து கொடுத்துருக்காரு. பரிசல் ஓட்டிகிட்டு வந்தவர் சொன்னாராமா, எனக்கு இந்த காசு வேண்டாங்க அப்படின்னு. ஏங்க அப்படின்னும்போது, இந்த நாட்டாமை இறந்துட்டார். அந்த நாட்டாமையுடைய கடைசி பேரன், மகனோட பேரன் நான், அதாவது கடைசி பேரன் நான் தாங்க. எங்களுடைய வீடு வாசல் தோட்டம் எல்லாமே வந்து நிறையா சொந்த பந்தங்களால் ஏமாந்து நிறையா விஷயங்கள்னால போயிடுச்சு. அதனால் எல்லாருமே இந்த ஊரை விட்டு சொந்த பந்தங்கள் எல்லாருமே அவங்க மகன் வாரிசுகள் எல்லாமே வெளியூருக்கு போயிட்டாங்க. நானும் எங்கள் அப்பாவும் மட்டும் நம்ம தாத்தாவோட ஊர் அப்படின்ற ஒரு சென்டிமெண்ட் பர்பஸ்க்காக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாராமா. அப்போ உடனே இவர் 1000 ரூபாய் எடுத்து கொடுத்தாராம். இல்லை வேணாங்க அப்படின்னாராம். ஏன்னா கொடுத்த இடத்துல திரும்பி வாங்கக்கூடாதுன்னு எங்கள் தாத்தா சொல்லியிருக்காரு அப்படின்னு அந்த பரிசல் ஓட்டுறவர் சொன்னாராமா. அந்த நாட்டாமையோட பேரன் சொன்னாராமா. அதாவது சித்திரையும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்தது ஒரு கல்வி மனப்பழக்கம், நித்தமும் நடையும் நடைப்பழக்கம், தானமும் தயையும் கொடையும் நட்பும் பிறவி குணம் சொல்கிறாங்களாம். சிலருக்கு வந்து பிறவிலே வந்து நம்மளுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற குணம் இருக்கும். சிலருக்கு வந்து நமக்கு வேணும் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கணும். ஆனால் இந்த காலத்தில் நிறைய பேருக்கு வந்து கொடுக்கணும் இருக்கணும் இல்லை. கண்டிப்பாக உங்களால் இயன்றது மற்றவர்களுக்கு கொடுங்க. உங்களுக்கு நம்மளால் இவங்களுக்கு செய்ய முடியும் அப்படின்றது வந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக செய்யுங்க. சிலருடைய பிறவி குணம் தானம், தர்மம், நட்பு, ஒரு நல்ல பழக்கங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பிறவி குணம்னு சொல்லுவாங்க. அது கண்டிப்பாக உண்மைங்க. நம்மளுடைய ஜீன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கும். உங்களுடைய குணங்கள், பிறவி குணங்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சால் கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற இந்த வாழ்க்கையில் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக செய்யுங்க. தானம் பண்ணுங்கள், தர்மம் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த தானம் தர்மம் தான் உங்கள் குழந்தைங்கள உங்களுடைய சந்ததிகளெல்லாம் வாழ வைக்கும். கண்டிப்பாக அது ஒரு நல்ல காரியம்தான். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இதை பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.